எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஜோதிடத்துறையில் தனித்துவமான அறிவும் அனுபவமும் பெற்று தனது துல்லியமான கணிப்புகளாலும் ஆழமான ஆய்வுகளாலும் மக்களின் மனதில் தனியிடம் பெற்றவர். கோச்சார பலன்கள் பார்ப்பது எப்படி என்ற அற்புத தலைப்பில் அரங்கத்தை அதிர வைக்க வரும் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை டிவி. ராஜநிலை டிவி வழங்கக்கூடிய 13வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை நிறுவனர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி செல்லக்கூடிய திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், சக நண்பர்களுக்கும், இதை ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய உங்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மாதா பிதா குரு தெய்வத்தினையும் வணங்கி என்னுடைய உரை இன்னைக்கு பார்த்தோம்னா எனக்கு கொடுத்துருக்க டாபிக் கோச்சார பலன்கள் பார்ப்பது எப்படி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேருக்கு வாழ்க்கையில தேவையான டாபிக்கும் கூட. கோச்சார பலன்னா என்ன அப்படிங்கிற விஷயமும் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும். முன்னதாக இறைவணக்கம். வேயிறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் முழமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிச்சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த ஒரே ஒரு பாடலை நம்ம தினம்தோறும் படிக்கும் போது நிச்சயமாக 9 நவகிரகங்களால நமக்கு ஏதாவது தீமைகள் இருந்தது அப்படின்னா அதை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா மாத்த முடியாது எதோ ஒன்னையுமே. ஏன்னா சுவாமியாலேயே நிறைய விஷயங்கள் அவருக்கே என்ன பண்றாங்க, கிரகங்கள் தண்ணி காட்டுறாங்க. அதனால நிச்சயமா இந்த ஒரு பாடலை அனுதினமும் நீங்க அனுஷ்டானமா அதற்குண்டான ஆகம விதிமுறைகளின்படி படிக்கும்போது நிச்சயமாக உங்களது தலையெழுத்து அப்படிங்கிறது மாற்றப்படும். அது உறுதியா நான் நம்புறேன். அதனால உங்களுக்கும் இந்த பாடலை பரிந்துரை செய்கிறேன். தெரியாதவங்க தயவு செய்து எனக்கு என்னுடைய எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கோச்சார பலன்கள் பார்ப்பது எப்படி. கோச்சாரம் இந்த வார்த்தைக்கு முதல்ல கோள் சாரம். கோள் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்களும் நவகோள்களும். சாரம் அப்படிங்கிறது என்ன? எந்த ஒரு சாரத்தில் பயணிக்கிறது, எந்த ஒரு கட்டத்துல எந்த ராசியில என்ன சாரத்துல பயணிக்குது அப்படிங்கிற விஷயம்தான் கோள் சாரம். அதுதான் கோச்சாரம் அப்படிங்கறது சொல்றோம். சோ கோச்சார பலன்களை பொறுத்தளவு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பொதுவாகவே சந்திர லக்னத்தை தான் எடுத்துக்கிறோம். நம்ம பிறந்த சந்திரன் எங்க இருக்கோ கோச்சார பலன்களை பொதுவா லக்னத்துல இருந்து பார்க்கறது உச்சிதம் கிடையாது. சந்திரன் என்கிற நாள்கோள் எந்த இடத்துல உங்களுடைய ராசி அதுதான் சந்திரன், அததான் சந்திர லக்னம் அப்படிங்கிறத நான் பயன்படுத்துறேன். அப்போ உங்களுடைய ராசி, இப்ப உதாரணத்திற்கு நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த சந்திரனிலிருந்து இந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய இடம், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்து என்ன கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான மார்க் கொடுத்து இவ்வளவுதான் உங்களோட பேப்பரோட ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்போ நம்முடைய சந்திரன் எங்க இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நவகோள்களும் எந்தெந்த இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க நமக்கு பாசிட்டிவா இருக்காங்களா நெகட்டிவா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவா பார்க்கறதுக்கு பேர் தான் கோச்சார பலன்கள். இதுல முக்கியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுறது மேஜர் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தலை விதிகளை மாற்றுறாங்கன்னு உறுதியா நம்புறது யார நம்புறோம்? சனி, குரு, ராகு, கேத்து. இவங்க 4 பேர் தான் இந்த வருஷ பலன்கள்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறார்கள். நம்ம டிவியில பேசக்கூடிய ராசி பலன்களாகட்டும், வருட பலன்கள் பேசுறோம், ஒரு புத்தாண்டு பலன்கள் பேசுறோம், அதுல ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே பேசுறோம். இப்ப சமீபத்துல கூட குரு பெயர்ச்சி பேசிட்டு வந்தோம். இது எல்லாமே எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சந்திரன். உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், அப்பனா எதுக்குங்க லக்னம்? ஏங்க கிரக பெயர்ச்சியை நீங்க இவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் பண்றீங்க? அப்ப லக்னங்கிறது எதுக்கு? லக்னங்கிறது என்ன வேலை பண்ணுது இந்த இடத்துல? அப்ப லக்னத்தை நம்ம பார்க்கவே தேவையில்லையா? அப்ப எனக்கு ஜாதகமே தேவையில்லையா? வெறும் சந்திரன் தெரிஞ்சா போதுமா? என்னுடைய ராசி தெரிஞ்சா எனக்கு இந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாலே போதுமா? நான் எதுக்கு என்னுடைய லக்னத்தை பார்க்கணும் அப்படின்னா,
லக்னமும் மற்ற கிரகங்களும் உங்களுடைய ஸ்டில்லர், அதாவது உங்களுடைய இயல்பு ஜாதகத்தில் உள்ள பலனை இந்த காலத்தில் இந்த விஷயம் இப்படி நடக்கும். அதாவது திருக்குறள் ஒரு அழகான ஒரு திருக்குறள், இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா, அந்த சம்பவம் எப்ப நடக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது இப்ப உதாரணத்திற்கு நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றேன், நான் ரொம்ப நாளா கவர்மெண்ட் ஜாபுக்கு வெயிட் பண்றேன், நான் திருமணத்துக்காக முயற்சி பண்றேன், நடக்கவே மாட்டேங்குது, நான் வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு இடத்த விற்கிறதுக்காக ட்ரை பண்றேன், எனக்கு வந்து அந்த இடம் விற்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய முக்கியமான சம்பவங்கள். அதே மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் 2020 ஆகஸ்ட் மாசத்துல 23ஆம் தேதி. எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த சம்பவங்கள். அப்ப இந்த சம்பவத்துக்கும் இந்த கோச்சாரத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னா இதே நேரத்துல உங்களுடைய திசாபுக்தியும் இங்க வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். முக்கியமா திசாபுக்திகள் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த கோச்சாரமும் முக்கியம். ஏன்னா கோச்சாரம் தான் சம்பவ நிர்ணயத்தை பண்ணும். உங்களோட வாழ்க்கையில என்ன சம்பவம் நடக்க போகுதோ அதை நிர்ணயம் பண்ணக்கூடியது கோச்சாரமும் அதனுடைய ஒரு 30% இருக்கு. 70% உங்களுடைய ஜாதக கிரகநிலைகள் திசாபுக்தி இது எல்லாமே இருக்கும். பிளஸ் 30% அப்படிங்கிறது கோச்சாரம். அப்ப இந்த கோச்சாரத்துக்கு நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வந்து பார்க்காம இல்ல அதுல வந்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வந்து என்னோட லக்னம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த கோச்சாரம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தேவைப்படும். இப்ப நான் கூட என்னோட கிளைண்ட் கேட்பாங்க, இப்ப சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், ரொம்ப மேஜரா பார்த்துட்டு இருக்கிறோம். சந்திராஷ்டமம் என்கிறது என்ன, உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சந்திராஷ்டமம். அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு, கோச்சாரத்தில் நம்முடைய ஜனன சந்திரன் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து 8வது ராசியில சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஒரு எண்ண அலைகள் சரியாக வேலை செய்யாது. உதாரணத்திற்கு நீங்க உங்களை ஒரு மீடியமா எடுத்துக்கங்க, வானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு ஆண்டனா, நம்ம வந்து ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுறோம். அந்த சந்திரன்ல இருந்து நமக்கு ஒரு வேவ்ஸ் கதிர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த 8வது ராசியில சஞ்சரிக்கும் போது அந்த கதிர்கள் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிரும், உங்களோட மைண்ட் வந்து வேலை செய்ய திணறும். இதுதான் சந்திராஷ்டமத்தினுடைய மிக முக்கியமான வேலை. இதுலயே வந்து சில பேருக்கு ரொம்ப ஹெவியா வேலை பண்ணும். எப்படி காயங்கள் ஏற்படும், யாரு கூடயாவது சண்டை போடுவாங்க, யாரு கூடயாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் சந்திராஷ்டம தினத்தன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும். காலையிலேயே கிளம்பும் போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, காலையிலே கிளம்பும் போது நான் வந்து பஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டேன், இன்னைக்கு மிக முக்கியமா மனைவியோட ரொம்ப ஆர்குமெண்ட் தெளிவா போயிடுச்சு, மாமியாரோட சண்டை போட்டேன். இதெல்லாம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்முடைய ஜனன சந்திரன்ல இருந்து 8வது ராசி அப்படிங்கிறது சந்திரன் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகேங்க, இதுல நம்ம 3 அந்த சந்திரன் வந்து அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா 2.25 நாள் வந்து உள்ள இருப்பாருன்னா அந்த 2.25 நாளும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமாக ஒரு 6 மணி நேரத்தை எடுத்துக்கணும். அந்த 6 மணி நேரங்கிறது என்ன, உங்களுடைய ராசி, உங்களுடைய ராசியில நீங்க எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா அந்த ராசியில, இப்ப உதாரணத்துக்கு நம்ம எப்பயுமே 17வது நட்சத்திரம்னு சொல்லுவோம், உங்களோட நட்சத்திரத்துக்கு 8வது ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்க எந்த பாதமோ அந்த பாதம். இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தர் திருவோணம் 2 அப்படின்னா அங்க வந்து பூரம் 2 ஆக்டிவேட் ஆகும் போது அவங்க அலர்ட்டா இருக்கணும். அந்த பூரம் 2னுடைய ஆரம்ப புள்ளியும் கடைசி புள்ளிதான் இவங்களுக்கு ரொம்ப வேலை செய்யும் தீவிரமா. அப்ப இதுதான் சாரம், அந்த கோல் சாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாரத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்ப சனி பகவான் மீனராசியில சஞ்சரிக்கும் போது பூரட்டாதியில் ஒரு பலனையும் உத்திரட்டாதியில் ஒரு பலனையும் ரேவதியில் ஒரு பலனையும் செய்வார். அப்ப இப்படி செய்யும் போது இந்த சனி பகவானுடைய தன்மை என்பது இந்த ராசியில சஞ்சரிக்கும். முக்கியமா இது என்ன ராசி, நம்ம பொதுவான பலன்களை முதல்ல சொல்லுவோம். மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய தத்துவத்தை கொண்ட ராசி, அது ஒரு நீர் தத்துவம் கொண்ட ராசி. அந்த இடத்துல சனி உள்ள போயிட்டு இருக்கிறார். அப்ப இவர் வந்து ஒரு வருடக்கோள் அங்க வந்து ஒரு 2.5 வருஷம் சஞ்சரிக்க போறார். உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவர் என்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்காருன்றத நீங்க நினைக்கிறீங்க. குரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான டெம்பிள், அதாவது கோயில்களை பற்றிய மடாதிபர்கள் மடாதிபதிகளை பற்றிய, குழந்தைகளை பற்றிய, யானையை பற்றிய, ஏன்னா இது எல்லாம் குரு காரகத்துவம். பிளைட்டு, வெளிநாடு, ஏன்னா 12ஆம் ராசிங்கிறது என்னதுங்க, வெளிநாடை சொல்லக்கூடிய ராசி.
அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், இதுல எல்லாத்துலயும் சனி உள்ள நுழைஞ்சதுல இருந்து இந்த எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தவறுகளையும் அதுல நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கி மக்களை சிந்திக்க வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப உதாரணத்திற்கு குழந்தைகள் சார்ந்த குற்றங்களை நாம் ரொம்ப நிறைய பாக்குறோம். நிறைய இடங்கள்ல இந்த குழந்தைங்களுக்கு தொந்தரவு நடக்குது, குழந்தைங்களை வந்து சங்கடப்படுத்துறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது இந்த குருவினுடைய வீட்டில் சனி செல்லக்கூடிய காலம் என்பதாலும் தான். இதுக்கு முன்னாடி அங்க யார் இருந்தாங்க? ராகு இருந்தப்பையும் நீங்க நிறைய இது மாதிரியான பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. அப்போ தீய கிரகங்கள் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்துல இது சந்திரனுக்கு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம பேசிட்டு இருந்த டாபிக்ல இப்ப குரு வீட்டுல சனி இருக்காரு. இந்த சனி பகவான் உங்களுடைய சந்திரனுக்கு எந்த வீட்டுல இருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம இந்த கோச்சார பலன்கள்ல மிக முக்கியமா வந்து பாக்குறோங்க. அப்ப உதாரணத்திற்கு நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா தற்போது உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்க சிம்ம ராசியில என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இத நீங்க டிகிரியாவும் எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்திற்கு நீங்க 10 டிகிரில சிம்ம ராசியில சந்திரன் 10 டிகிரில நிற்கும் போது பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர பாதம் மக நட்சத்திரத்தின் 3வது பாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அப்ப இந்த சனி வந்து கரெக்டா மீன ராசியில 10வது டிகிரி வரும்போது உங்களை அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு. இந்த அழுத்தங்கிறது எப்படி இருக்குன்னா உங்க தலை மேல பெரிய ஒரு ஐஸ் பார் எடுத்து தலை மேல வச்சா நீங்க எங்கேயும் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஐஸ் பார் அப்படிங்கிறது கூலிங் ஆக்காது, உங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணும். ஃப்ரீஸ்னா என்ன? சனியோட தன்மை என்ன? சனிங்கிறவர் ஒரு கூலிங்கான ஒரு கிரகம். அப்ப கூலிங்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார். உங்களை நகர விடாம ஒரு அழுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அப்போ 10வது டிகிரிக்கு வரும்போதுதான் பண்ணுவாரா? கிடையாது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை மிக நெருக்கமாக 5 டிகிரிக்குள்ள வரும்போதே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல சனி இவங்க குரு இவங்க எல்லாம் வந்து 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தங்களுடைய பலனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ நம்முடைய ராசியில நம்ம என்ன இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சிம்மத்துல உத்தரத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க இப்பயே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதைத்தான் நான் இங்க மென்ஷன் பண்ண வர்றேன். அப்ப கோச்சார பலன்கள்ல அட்டம சனினா எல்லாத்துக்கும் அட்டம சனி வேலை செஞ்சிருமா? ரொம்ப ஹெவியா யாருக்கு வேலை செய்யும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தசாபுக்திகள்ல சனியோட திசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் போது மட்டும்தான் நீங்க இந்த அட்டம சனிய பெரிய ஒரு பிரச்சனையா ஒரு பூதாகரமா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போகுது அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கலாமே தவிர மற்ற எல்லாரும் இயல்பாகவே இருக்கலாம். உங்களுடைய காரியங்களை பார்க்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே சிம்மராசியை போட்டு ஃப்ரை பண்ண மாட்டாரு. எப்ப ஃப்ரை பண்ணுவாருன்னா உங்களோட நட்சத்திர பாதத்திற்கு மிக அணுக்கமாக வரக்கூடிய காலகட்டம் மட்டுமே உங்களை தொந்தரவு பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுவார். மூளை வேலை செய்யாது. இவ்வளவு நாளா நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க, இப்ப எல்லாருக்கும் வேற ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருப்பீங்க. சனியோட வேலை என்ன அப்படின்னா உங்களை வேற ஒரு ஆளா வேற ஒரு விஷயத்த வந்து காமிக்கிறது. உங்களோட இன்னொரு பக்கத்தை நான் வந்து காட்டுவேன்னு சொல்றாங்க படத்துல எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? நீ என்னோட இன்னொரு பக்கத்தை பாப்பனா அந்த நாள் அந்த டைம்ல நீங்க இன்னொரு பக்கத்தை காமிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு நேர்மையான ஆளா இருந்தீங்கன்னா நீ நல்ல ஆளே கிடையாதுன்னு உங்களை எல்லாரும் அந்த இடத்துல உங்களை வந்து லாக் பண்ணுவாங்க, நிரூபிப்பாங்க. ஒரு ஃபேக் புரோட்டோகால்ஸ கொடுத்து கூட உங்களை நிரூபிப்பாங்க. அது உங்களால தாங்கவே முடியாது. என்னடா நம்ம எவ்வளவு பண்ணாலும் எவனுக்கும் இங்க ப்ரூஃப் பண்ணவே அவசியம் இல்ல, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துண்ட உதறி தோல்ல போட்டு போற தன்மையில நீங்க தள்ளப்படுவீர்கள். இதுல உண்மையாவே தப்பு பண்ணிருந்தோம்னா அந்த டைம்ல நம்ம பிரிசன் போறதுக்கோ இல்ல நம்ம வந்து சங்கடப்படுறதுக்கோ நம்மள வந்து 4 பேர் நம்மள கேள்வி கேட்டு நம்மள ரவுண்ட் அப் பண்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். இதுதான் அந்த கிரகம் செய்யக்கூடிய வேலையா இருக்கும். அப்ப எல்லாரும் பயப்படலாமா? உங்க ஜாதகத்துல கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு 6, 8, 12 வேலை செய்யுது, உங்களுக்கு தசா புத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு, சனியோட தசாவோ புத்தியோ அந்தரமோ வந்திருக்குனாதான் நீங்க சனி பகவானுடைய காலகட்டங்கள்ல மிக முக்கியமா அஷ்டம சனியில பயப்படணும். ஏன்னா 7.5 சனியை விட கொடுமையானது அஷ்டம சனின்றாங்க. அதுவும் சிம்ம ராசிக்கு அது வந்து ரொம்ப, ஏன்னா சூரியனுக்கு ஒரு கடும்பகை இருந்தாலும் நம்ம குருஜி சொல்லுவாரு சனி அந்த அளவுக்கு சூரியனுக்கு எல்லாம் வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லுவாரு. அது அவருடைய தனி டாபிக். அவர் வந்து ஃபைனல் டச் கொடுக்கும்போது கண்டிப்பா ஏன் சூரியனுக்கு சனி வந்து அஷ்டம சனி அந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ண மாட்டாருன்றத நமக்காக சொல்லி தருவார். அப்ப எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே உங்க ராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு என்ன பண்ண வருவாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜென்ம சனியாக செயல்படக்கூடிய காலகட்டத்துல என்ன பண்ணுவாரு, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
நெஞ்ச நிமித்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை குனியிற வரைக்குமே அடி 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 அடின்னு மண்டையில அடிக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்களை நிகழ்த்தி காட்டுவார். நான் லேசியா தான் ஆபீஸ் போவேன், நான் இப்படிதான். ஏன்னா அவங்க எனக்கு டைமுக்கு நைட்டு வந்து எனக்கு 8 மணிக்கு முடிய வேண்டிய ஆபீஸ 9 மணி வரைக்கும் என்னை வைக்கிறாங்க. அதனால நான் காலையில வந்து 9 o'clock தான், எனக்கு வந்து 8 o'clock ஆபீஸ். ஆனா நான் வேணும்னே 9 o'clock தான் போவேன். ஏன்னா நைட் அவங்க 1 hour எனக்கு வந்து இது பண்ணாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னா, நீ காலையில 8 மணிக்கு வரலன்னா உனக்கு சோறும் இல்ல, இந்த கம்பெனில வேலையும் இல்லைன்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்டுவாங்க. இதுதான் ஜென்ம சனி பண்ணும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ற விஷயம் போய் நான்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தை இந்த ஜென்ம சனி கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? உங்க நட்சத்திரத்து சாரத்தின் மீது சனி பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்துல கொடுப்பாரு. இப்ப யாருக்கு நடந்துட்டு இருக்கு? உத்திரட்டாதியில சனி நிக்கிறாரு. அப்ப இப்ப மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன் இல்லையா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் போய் நான் இப்போதைக்கு நான் பாட்டுக்கு இந்த இடம் தெரியாம இருந்துக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதுதான் ஜென்ம சனி வந்து பண்ணக்கூடிய வேலையா இருக்கும். அப்போ மிக முக்கியமாக உங்களுடைய இருப்பு நிலையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுல அடி வாங்குவீங்க. அப்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களை ஈஸியா ஒரு குழந்தை கூட சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டு போயிடும். அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பங்கம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களோட மனைவியை தவிர மற்ற பெண்களை, இல்ல பெண்களா இருந்தீங்கன்னா கணவனை தவிர மற்ற ஆண்களோடு பேசும்போது, குடும்ப உறவுகளை, குடும்ப விஷயத்தை வெளியில பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்கள்ல நீங்க எந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ அதன் மூலமாக நீங்கள் கவரப்பட்டு தவறான ஒரு வாழ்க்கை பாதையில் அமைக்கப்பட்டு அந்த சனி விலகும் போது உங்களோட பிரச்சனைகள்ல இவங்க உள்ள உங்களுக்கு அப்படியே இல்லைன்னா இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து உங்களை விட்டு வெளியில போயிடுவாங்க. முக்கியமா லவ் பண்றவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வரும். நான் சொல்ற இந்த மாதிரி சனி பாதிப்புல உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ புதிய ஒரு நட்போ, ஜென்ம சனியோ 7.5 சனியோ அஷ்டம சனியோ சனி பாதிப்புல உள்ளவர்களுக்கு புதிய ஒரு நட்பு வரும். அந்த நட்பு 10 பேர் வர்றாங்கன்னா இதுல ஒருத்தர் தான் ரொம்ப உண்மையா இருப்பாங்க. மிச்சம் 9 பேரும் உங்களை வந்து எப்படி மண்டைய வந்து கழுவி உங்ககிட்ட இருந்து என்னென்ன ஆதாயத்தை பெறலாம் என்கிற நோக்கத்திலேயே வருவாங்க. இதுக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு மகர ராசிக்காரங்க யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்கலாம். ஏன்னா மகர ராசி ஏற்கனவே அடி வாங்கி முடிஞ்சிருச்சு, கடகராசியும் அஷ்டம சனியில அடி வாங்கிருச்சு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கறத, இந்த மாதிரி மகர ராசிலயோ கடகராசிலயோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டு உனக்கு வந்து கடந்த பீரியட்ல சனி என்னெல்லாம் வேலை பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டு அந்த கடகராசியோ மகர ராசியோ நண்பர்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த டயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு லவ்வோ ஒரு ஃப்ரெண்டோ இவங்கெல்லாம் வந்து நிறைய இவங்களை என்ன பண்ணிப்பாங்க, பேக் ஸ்டாப் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. நல்லா வந்து முடிந்த அளவு எவ்வளவெல்லாம் இவங்களை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அத வந்து என்ன சொல்லுவாங்க, கடைசியா நான் அப்படி போனதுக்கும் நீதாண்டா காரணம்னு போயிருவாங்க. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகேவா? அதனால முக்கியமா இதை நீங்க பாக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது இவங்க இருக்காங்க பாருங்க. இது நாள் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் மறைச்சு வச்சிருந்தீங்களோ, முக்கியமா கேது வந்து நீங்க விட்டுட்டு போன கடமைகளை உங்களை மண்டையில அடிச்சு அடிச்சு செய்ய வைப்பாரு. ராகு அப்படிங்கிறவரு என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து பெரிதாக்கி அந்த மாயையில சிக்க வச்சு அதன் மூலமா ஒரு தெளிவை கொடுப்பாரு. இதே வந்து நீங்க மகரிஷிகளை எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் இல்லாம யாருமே மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு என்லைட்மெண்ட் போக முடியாது. என்லைட்மெண்ட்ன்றது இந்த பிரபஞ்சத்தினோடான தொடர்பு. எல்லாரும் இப்ப நம்ம என்ன பண்றோம் நிறைய இதுல போனோம்னா பிரபஞ்சத்தை நம்புறேன், பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே செய்யும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அணுக்கமும் அனுகிரகமும் உங்களுக்கு தேவை என்றால் ராகு தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ராகுவை சரியாக பயன்படுத்தணும். ராகுவை எப்படி சரியா பயன்படுத்துறது? ராகுங்கிறவ ஒரு மாயைங்கிறோம், ஒரு போகக்காரகங்கிறோம், ஒரு பேய்ங்கிறோம், ஒரு பிசாசுங்கிறோம். வீட்டுல வாஸ்து பகுதி கூட ராகுக்கு என்ன பகுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் ராகுக்கு ஒரு பேட் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், ராகு இல்லாம ஒரு என்லைட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு போகத்தினுடைய உச்சம், ஒரு அதாவது நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படிங்கிறது நார்மலான விஷயம். ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்குறீங்க அப்படின்னா அது ராகுவோட அனுகிரகம் இல்லாம உங்களால பண்ண முடியாது. ஒரு வெளியூருக்கு போறோம், ஓகே, வெளிநாட்டுக்கு போறேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப லீடு பண்றேன் அப்படின்னா ராகுவோட அனுகிரகம் இல்லாம பண்ண முடியாது.
அதே போல நீங்க இந்த 64 நாயன்மார்கள் இருப்பாங்க, அந்த பேரெல்லாம் படிச்சு பாருங்க. நிறைய பேர் இந்த ராகுவினுடைய பெயர் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. ராகு அப்படின்னால இன்னொரு விஷயம் வைராக்கியம், உறுதி. உறுதி அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீ 5 நாள் சாப்பிடக்கூடாதுன்னா 5 நாள் சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இதே மற்ற சில பேர் சந்திரன் பாதிப்புள்ளவர்கள்னா பாருங்க, அவங்களால இருக்க முடியாது. அப்போ ராகுவினுடைய உறுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய துரிய சக்கரம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஏக வழியோடு இணைவதற்கு ராகுதான் காரகன். அப்ப ராகுங்கிறவன் மாயை தான். ஆனா அந்த மாயையை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த உலகமே உங்கள் வசம். அப்ப இந்த ராகுவும் கேதுவும் ஜாதகத்துல ஒருத்தர் பாசிட்டிவா இருந்தா இன்னொருத்தர் நெகட்டிவா தான் இருப்பாங்க. இப்ப உதாரணத்திற்கு ராகு சிம்மத்துக்கு இப்ப எங்க இருக்காரு, நம்ம சிம்மராசியை பத்தி பேசுறதுனால நான் அதை பத்தியே பேசிட்டு வரேன். சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, லக்னத்துல கேது இருக்காங்க. பொதுவாகவே லக்னத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு என்ன பண்ணுவாங்க, சிம்மராசிக்காரரை இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்கேயாவது காவி கட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கிறேன், இந்த வீடு எனக்கு செட் ஆகல, இந்த வீட்டுல இருக்கிற ஆளுகளோட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை சிம்மராசிக்காரர்கள் தற்போது பெற்றிருப்பார்கள். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். 7ஆம் இடத்துல இருக்க ராகு பாக்குறவன் பூரா என்னை ஏமாத்துறான், பாக்குற இடம் பூரா எனக்கு வதையா இருக்கு, சங்கடமா இருக்கு, மனைவி கணவனுக்குள்ள ஒரு அணுக்கம் இல்லை. இது எல்லாம் சிம்மராசிக்கு தற்போது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அப்போ இப்படித்தான் ராகுவும் கேதுவும் வேலை செய்வாங்க. இப்ப இதே ஒரு மகர ராசி எடுத்துக்கோங்க. மகரத்துக்கு 3ஆம் இடத்தில், மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கு ராகு, 8ல கேது இருக்காரு. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சங்கடம், பேசுற விஷயத்துல ராகு இருந்ததுன்னா என்ன செய்யும், எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன், நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கும். இந்த ராகு அப்படிங்கிறது பேச்சில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிறது பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அதே போல இப்ப தனுர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு, இது ஒரு தைரிய ராகு. பொதுவாகவே தைரியஸ்தானத்துல ராகு இருக்கும்போது தன்னுடைய காரியங்களை ரொம்ப வேகமா பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா டெலிகம்யூனிகேஷன் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எவ்வளவு தைரியத்தை கொடுத்தாலுமே போன் உடையிறது, செல்போன் இதாகிறது, அப்புறம் அந்த நம்ம சின்ன சின்ன கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாழாகிறது, இதெல்லாம் நடக்கும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்ப வேற யாருக்கு நடக்கும் அப்படின்னா மிதுன ராசிக்கு நடக்கும். ஏன்னா மிதுனத்துக்கு 3ல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாரு, போனை உடைச்சிருப்பீங்க, மாத்துவீங்க. அப்புறம் நீங்க டெலிகம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்போனு, இயர்போனு, இதுல எல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்புறம் யாரு கூடயாவது சேட் பண்ணும்போது தப்பா பண்ணி மாட்டிக்குவீங்க. நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரக்கூடிய லிங்கை ஓபன் பண்ணி பணம் ப்ராப்ளம் ஆகிறது. இது எல்லாமே கம்யூனிகேஷன் எரர்ஸ் மிதுன ராசிக்கு நிறைய போய்கிட்டு இருக்கும். சோ இதுதான் கோச்சார பலன்கள். இதுல உங்களோட தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இப்ப எனக்கு 500 ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் போகுது, இன்னொருத்தருக்கு 5 லட்சம் போகுது, இன்னொருத்தருக்கு கோடிகள்ல போகுது. இப்படித்தான் அந்த பலனுடைய ஒரு அதோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். உனக்கு இப்ப பணம் வர்ற காலகட்டம் அப்படின்னா, உனக்கு பணம் வர்ற காலகட்டம் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா இன்னொருத்தருக்கு 10,000 ரூபாய் வரும், இன்னொருத்தருக்கு லட்சத்துல வரும், இன்னொருத்தருக்கு கோடியில வரும். அது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் அவர்களுடைய பணபரஸ்தானத்தினுடைய வலிமையை பொறுத்து, அவங்க ஜாதகம் எத்தனை அமௌண்ட்டை ஈர்க்கும் அப்படிங்கிற வலிமையை பொறுத்துதான். ஆனா கீழே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க ஒண்ணுமே சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் அளந்து விடுறீங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. எதையுமே புரிந்து கொள்வதற்கு கூட முதல்ல ஒரு மைண்ட் செட் வேணும். நடக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு கூட முதல்ல நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். நீங்க என்ன 365 நாளுமே கவலையாவே இருக்க போறீங்களா, கஷ்டமாவே இருக்க போறீங்களா? கிடையாது. கடவுள் உங்களுக்கும் ஒரு நல்ல நேரத்தை வைத்திருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கமெண்ட்ஸ் போடுறதுக்கு பொதுவா யாரு ஜோதிடரோ அவங்களுக்கு போன் பண்ணி, ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு நடக்கல. இப்ப எனக்கு நான் இப்போ ரீசெண்டா ஒரு குரு பயிற்சி பேசிட்டு வரேன், ஜி தமிழ் சேனலுக்கே போன் பண்ணி என்னோட போன் நம்பரை கேட்டு வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. நீங்க சொன்ன பலன் அப்படியே எங்களுக்கு நடந்தது, எங்களுக்கு ஜாதகம் பாருங்கன்னு போன் பண்ணி சேனல்ல நம்பர் வாங்கி தராங்க. அப்போ நீங்க நடக்கிற விஷயத்தையும் ஜோதிடரை ஊக்கப்படுத்துங்க. நடக்கல அப்படின்னா போன் பண்ணி கேளுங்க, நாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தானே இருக்கிறோம். என்ன ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, எத்தனை ஃபீஸ் வாங்கிட போறோம்? 1000 ரூபாய் வாங்குவோம், ஒரு சிலர் 5000 20,000 வாங்குறாங்க. ஆனா வாங்குறவங்களுடைய ஸ்டஃப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க. உங்களால என்ன முடியுமோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பாருங்க, ஜோதிட பலன்களை கேளுங்க. அதை விட்டுட்டு கமெண்ட்ஸ்ல இது இப்படிங்க அது அப்படிங்கன்னு எழுதுறதை விட்டுட்டு இந்த விஷயத்தையும் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே உபயோகமானதாக இருக்கும். ஏனெனில் இது எங்களுடைய ஒரு தொழில், எங்களுடைய வாழ்வாதாரம். அப்ப நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த விஷயங்களை நாங்க கொண்டு வரோம்.
அப்போ இந்த கோச்சார பலன்களை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 கிரகத்தை, முக்கியமான கிரகத்தை பத்தி பேசணும். அடுத்ததா மிக மிக முக்கியமான குரு பகவான். இவர் வந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு முக்கியமாக சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக அழகாக நல்ல பலன்களை தருவார். தற்போது யார் யாருக்கு இந்த பலன் நடக்கும்? மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். ஆனா மிதுன ராசியை பொறுத்தளவு இந்த குரு யாரா வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 10 குடையவரா வருவார். அப்ப 7, 10 குடையவரா வர்றவரு 2ஆம் இடத்துல உச்சமடையும் போது திருமண விஷயங்கள்ல முக்கியமா ரொம்ப கவனம் பெறணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமடைய கூடாதுங்கிறது ஒரு ரூல். அப்ப திருமண விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கங்க, நல்ல கவனமா பார்த்து பொண்ணு எடுக்கிறது விஷயங்கள்ல பண்ணிக்கங்க, பண விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கங்க. பொதுவாவே 2ஆம் இடத்துல வரும்போது உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புது நபர் வருகைக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்துல எப்பயுமே குரு பகவான் நமக்கு பாசிட்டிவா வந்தா ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம வாங்கிடுவோம். இந்த மாதிரி மிதுனமோ துலாமோ இவங்களுக்கு வந்து குரு பகவான் பாசிட்டிவா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பழச அழிச்சிட்டு புதுசு வாங்குவாங்க. பழச கொண்டு போட்டுட்டு ஒரு ரேட்டுக்கு போட்டுட்டு அப்புறம் புதுசு வாங்கக்கூடிய தன்மை என்பதை வச்சுக்குவாங்க. குரு நெகட்டிவா இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது தங்கம் தொலையும், பணம் தொலையும், நகை அடகு போகும். இப்ப நான் 5 ராசிக்கு வந்து பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றேன். அப்ப மிச்சம் 7 ராசிக்கு குரு பகவான் நெகட்டிவா இருக்காரு, ஜாதகத்திலேயே குரு வீக்கா இருக்காரு அப்படின்னா நம்ம போயிட்டு அடகு வச்சுட்டே இருப்போம், திருப்ப முடியாது, கடன்ல நிறைய மாட்டிக்குவோம், நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளை ஏமாத்துவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இந்த கிரிப்டோல போடு, இந்த இதுல போட்டேன்னா இவ்வளவு காசு வரும், இவங்கள்ட்ட வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், இவங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்தா இவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கடைசியா நமக்கு 20000 ரூபாய் தருவாங்க, 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. இந்த மாதிரி நம்மள சதுரங்க வேட்டை மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுத்துவாங்க. அப்ப குரு நெகட்டிவா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்ப நான் சொன்ன மாதிரி 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது ரொம்ப பாசிட்டிவா அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது தான். இது போக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் இருக்காங்க. இப்ப நம்ம 4 பேர் வந்து மேஜரான கிரகங்களை பார்த்துக்கிட்டோம். இது உங்களுடைய சந்திரன்ல இருந்து இந்த மாதிரியான வீதி, அதாவது சூரியனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11 இதுல சூரியன் வந்து உங்க சந்திர லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துலயோ 6லயோ 10லயோ 11லயோ வர்றாரு. ரொம்ப சிறப்பா இருப்பாரு. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட எந்த மாதங்கள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேக்குறாரு. மிகப்பெரிய பிக் ஷாட் யாராவது இருக்காங்க, நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தருவோம். எப்படின்னா கோச்சார பலன்களை அனுசரிச்சு இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்கணும். அதுல சூரியன் மிக முக்கியமா அவங்க என்ன கேக்குறாங்க, நான் வந்து போயிட்டு கவர்னரை மீட் பண்றேன், நான் வந்து சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண போறேன், எந்த மாசம் சரியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான மாதங்கள் உங்கள் சந்திரனுக்கு 3, 6, 10, 11 சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்களை எடுத்து அவங்களுக்கு தரும்போது மற்ற கிரகங்களையும் ஹோரைகளையும் அனுசரிச்சு, ஏன்னா இப்ப சார் வந்து லால்குடி செந்தில் சார் வந்து ஹோரை பத்தி பேசும்போது சூரிய ஹோரையை எடுத்து பெரியவர்களை நீங்க போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூரிய ஹோரைகளுமே எந்த நாளுக்கு சூரிய ஹோரை நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்ச ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லா நாள்லயுமே சூரிய ஹோரை நல்லது பண்ணாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி எடுத்து அதை பிரிச்சு கொண்டு போகும்போது மட்டும்தான் அது நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி சந்திரனை பொறுத்தளவு வந்து உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல எங்க இருக்காரோ அங்க இருந்து 1, 3, 6, 7, 10, 11 இந்த இடங்கள்ல உங்களோட ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் பயணம் செய்யும் போது ரொம்ப நல்ல பலன்களை தருவார். அப்ப ராசி பலன் பேசுறவங்க சொல்ற விஷயத்த நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த இடங்கள்ல சந்திரன் போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லுவாங்க. இதே நீங்க வந்து இந்த இடங்கள் போக மற்ற இடங்கள் போகும்போது, முக்கியமா 8ஆம் இடத்துக்கு போது இன்னைக்கு சந்திராஷ்டமங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ சந்திரன்ல இருந்து நம்முடைய கோச்சார சந்திரன் எங்க பயணம் செய்யறாரோ இந்த இடத்த வந்து பாத்துக்கணும். அதுக்கு அடுத்துதான் வந்து குரு பகவான் வந்து நம்ம சொல்லிட்டோம் 2, 5, 7, 9, 11. சனியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 11 இந்த 3 இடங்களுமே சனிக்கு வந்து மிக முக்கியமான நல்ல இடங்கள். சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே வெற்றி தருவார். அப்ப உதாரணத்துக்கு இப்ப யார் யாருக்கு நல்ல ஒரு அமைப்புனா, மகர ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி நிக்கிறாரு. அடுத்து வந்து துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் நிக்கிறாரு. இப்படியுமே என்னால நல்ல பலன்களை ஃபீல் பண்ண முடியலன்னா உங்க ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தகுந்த ஜோதிடரிடம் சென்று நல்லா பாத்துக்கணும். ஏன்னா சனி 2.5 வருஷம் அந்த வீட்டுல இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சு கொடுப்பாரு. இப்ப 6ஆம் இடத்துல துலா ராசிக்கு இருக்காருன்னா ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் நிலுவையில இருக்கு, வழக்கு பிரச்சனையில இருக்குன்னா வெளியில போறதுக்குள்ள அதுல நல்ல தீர்வை கொடுத்துருவாரு.
மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குன்னா இளைய சகோதரம், உங்களோட டெலிகம்யூனிகேஷன், இதுல எல்லாத்துலயும் முதல்ல ப்ராப்ளம்ஸ கொடுத்து வெளியில போகும்போது இந்த எல்லா விஷயத்திலயும் உங்களோட தைரியத்தை முன்னேற்றி கொடுப்பாரு. நீங்க அடுத்தவங்களை ஃபேஸ் பண்ற விஷயத்துல உங்களை நல்லா திறம்பட உங்களை வந்து ட்ரெயின் பண்ணி கொடுப்பாரு. உங்களோட டெலிகம்யூனிகேஷன் இம்ப்ரூவைஸ் ஆகும். உங்களோட போன், நீங்க யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ் எல்லாமே மாறும் மகர ராசிக்கு. ரிஷபராசிக்கு 11ல இருக்காரு. அப்ப உங்களுடைய லாபத்தினுடைய தன்மையை முதல்ல பிரச்சனை ஆக்கி நீங்க லாபம் அடையக்கூடிய வழி எல்லாம் அடைச்சு க்ளோஸ் பண்ணி திருப்பி அதை வந்து ரெடி பண்ணி ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு வெளியில போறதுக்குள்ள மிக அருமையான லாபத்தை காலகாலத்திற்கும் ஸ்திரமான ஒரு விஷயத்த உங்க கையில கொடுத்துட்டு போவார். அப்ப இதுதான் அந்த கோச்சார பலனுடைய மகத்துவம். அப்ப இது நடக்கணும்னா அதுக்கு வந்து மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதைத்தான் நம்ம வந்து நாளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து 3, 6, 11 உங்க சந்திரன்ல இருந்து 3வது வீட்டுல, 6வது வீட்டுல, 11வது வீட்டுல அப்படி போகும்போதுதான் சிறப்பான பலன்களை செய்வார். அடுத்ததா சுக்கிரன் வந்து 6, 7, 10 இந்த 3 பாவகங்களை தவிர மற்ற எங்க இருந்தாலுமே மோரோவர் வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் புதுசா வீட்டுக்கு கட்டில் வாங்கணும், நான் புதுசா வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு உபயோக பொருட்கள் ஆகட்டும், வீட்டுல பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கணும்னு கேக்குறாங்கன்னா அப்ப 6, 7, 10 தவிர மத்த எந்த இடங்கள்ல சுக்கிரன் சஞ்சரிக்கும் போதும் நீங்க எடுத்து தரலாம். அதுக்கு அடுத்ததா புதன் வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 8, 10, 11 இந்த 5 இடங்களும் புதனுக்கு சந்திர லக்னத்திலிருந்து உகந்த இடங்களாக சொல்லப்படுகிறது. அப்ப முக்கியமா டாக்குமெண்ட் முடிக்கிறதுக்காக கேக்குறாங்க. புதன்னா காலி இடம், டாக்குமெண்ட். அப்ப எப்ப முடிக்கலாம்னு கேட்கும்போது இந்த 5 இடங்களை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குமா? மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அது சார்ந்த குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப கோச்சாரத்துல இந்த இடத்துலயும் வரணும், தகுந்த தசாபுத்தியும் வரணும். நாள் அப்படின்னும் போது சந்திரன் வந்து இந்த ராசிகளுக்கு பாசிட்டிவா வரணும். இப்படி வரும்போது அந்த சம்பவத்தை நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த கோச்சார விஷயங்களை பொதுவாக நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களோட தசாபுத்தியோட அடிப்படையிலையும் இதை எடுத்து இணைக்கும் போதுதான் பலன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா தசாபுத்திங்கிறதா கால கண்ணாடி. அந்த விம்சோத்தரை தசை வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்குமோ, எந்த திசாபுத்திகள்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறதையும் முன்னாடியே சொல்லிரும். சொன்னதை இந்த கோச்சாரம் எடுத்து காட்டும். அதோட ஒரு பர்சன்டேஜை கொடுத்து அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டும். ஆகவே கோச்சார பலன்கள் என்பது மிக மிக முக்கியம். அதையும் நாம் அனுசரித்து தசாபுத்தியையும் அனுசரித்துதான் பலன் சொல்லி பழக வேண்டும். இந்த அருமையான ஒரு தலைப்பை எனக்கு எடுத்து கொடுத்து இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த வைத்த நமது குருஜி அவர்களுக்கும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாகி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ராஜநிலை டிவியில், யூடியூப், பேஸ்புக்கு, டிவியில பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு அற்புதமான மாலை வணக்கம். இன்று காலை முதல் வந்து சுறுசுறுப்பாகவே இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம ராஜநிலை டிவியில வந்து ஜோதிடர்கள் வருகையால் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, சிறந்த அமைப்பு. எல்லாமே நம்ம சொன்னா திரும்பி பாராட்டுற மாதிரி கிடையாது. நம்மளை நாமே பாராட்டுறதில்ல, விஷயம் உள்ள அனைவரையுமே நம்ம பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஜோதிட நவரத்னங்கள் அற்புதமாக எல்லாருமே பேசுறாங்க. யாரும் யாருக்கும் மிஞ்சியவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் அற்புதமான பதிவுகள் நம்மளுக்கு வெளியே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த ராஜநிலை டிவியில வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஜோதிடர்களுக்காகவும் அதே மாதிரி யூடியூப் நண்பர்களுக்காகவும் வந்து ஐயா வழங்கிய திரு மதிப்புமிகு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த 13வது கருத்தரங்களை வந்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து சரவெடி திருப்பூர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் வந்து அற்புதமா வந்து ஒரு கருத்து பகிர்வு நடந்தார். இந்த கோச்சார பலன் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை, எங்கெங்க இருந்தால் நல்ல பலன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை, சனி 3, 6, 11 இருந்தால் வேலை செய்யும், ராகு 3, 6, 11 இருந்தால் வேலை செய்யும், கேது 3, 6, 11 இருந்தால் வேலை செய்யும், செவ்வாய் 3, 6, 11 இருந்தால் வேலை செய்யும், சூரியன் 3, 6, 10 இருந்தால் வேலை செய்யும். அதே போல புதன் வந்து 2, 4, 6, 8, 10, 11 இருந்தால் வேலை செய்யும். அதே மாதிரி குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தால் வேலை செய்யும். ராகு இதெல்லாம் 7, 11 தான், சரிங்களா? சுக்கிரன் வந்து 6, 7, 10 வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உலகோர் அனைவர்களுக்குமே வந்து தனக்கே உரிய பாணியில் வந்து தெளிவாக சொன்னார். ஏன்னா அது அடிப்படை ஜோதிடம் அல்ல, இது வந்து இதுதான் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் அனுசரிச்சு தான் ஒரு சில பலன்கள் நடக்கும். ரெண்டையும் ஒப்பிட்டு தான் பலன் சொல்லணும். வழிய
திசாபுத்தி மட்டுமல்ல, கோச்சாரத்தில் இருக்கிற இயக்கங்கள் கிரகங்களுடைய சாரங்களை வச்சுதான் நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுக்கு மேல வந்து ஜாதகத்துல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இதுல இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா போகணும் அப்படின்னா தாராபலன் எடுத்துக்கணும். தன்னுடைய நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள் இருந்தனால் நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரி தாராபலனையும் கோச்சார பலன் எடுத்துக்கலாம். அதே போல வேதைன்னு ஒண்ணு இருக்குது, வேதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நல்ல பலன்களும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து கோச்சார பலன் அப்படிங்கிறது மிக தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து, ஏன்னா வந்து இந்த டிவி, அதாவது தொலைக்காட்சியில வந்து தினசரி பலன், வார பலன், மாத பலன், வருட பலன், அதே மாதிரி கிரகங்களுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன் நடத்தணும் அப்படின்னா இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது தெரியணும். எந்தெந்த பாதத்துல எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து ஒரு தெளிவா ஒரு பலன் சொல்லணும். சனி பயிற்சி அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்துல அதாவது கோல்சாரம்னா கோல் சாரம்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெளிவாக பிட்டு வித்து ராஜநிலை நேயர்களுக்காக வந்து திருப்பூர்ல இருந்து நீண்ட கால அனுபவம் பெற்றவர் பிரசன்ன வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். பிட்டு வச்சுக்குவார். இதை வந்து ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கும் ஆரம்ப நிலையில் படித்து கொண்டவர்களுக்கும் பயன்படும், ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயன்படும், மற்ற கேட்பவர்கள் அனைக்கும் பயன்படும், புதுசாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இதை எடுத்துக்கொண்டு குறிப்பு எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஜோதிடக்கிற, ஏன்னா வந்து அதை மீறி எந்த பலன் நடக்காது. இப்படித்தான் நடக்கும். 7.5 சனின்னா 7.5 சனி பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் எதுவும் பயப்பட, எந்தெந்த இடத்துல ஆகாத இடத்துல இருந்தா வேலை செய்யும். சனி வந்து 4 எட்டுல சனி இருந்தால் வேலை செய்யாதுன்னா வேலை செய்யாதுதான், அது விதி. அது கண்டங்கள் 4 இருட்டில் கருதிய சனி செய் நின்றால் தண்டங்கள் மிக உண்டாகும், திரவியம் நாசமாகும், கொண்டதோர் சட்டு நஷ்டம், குடித்தும் பொருள் நஷ்டம், பண்டுள்ள நாடு விட்டு பரதேசம் போவானி. இப்படி எல்லாம் வந்து கோச்சார விதிகளை மீறி திசாபுத்தி பலன் நடக்கும் அப்படின்னா சொல்றாங்க. அஷ்டவருக்கு பரவல் அதிகமா இருந்து நடக்கும்னு சொல்றாங்களோ இல்லையா? ஆனா இருந்தாலும் கூட கோச்சார பலன் வந்து கண்டிப்பா திசாபுத்தி அனுசரிச்சு அதோட பலன்களை நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பொது விதி. ஒரு அற்புதமா நம்மிடையே வந்து ஒரு தன்னுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய ராஜநிலை டிவிக்காக வந்து வழங்கி ஒரு அற்புதமான சிறந்த ஒரு பதிவை தந்த திருமதி மீனாட்சி பருமரு அவர்களுக்கு வந்து இந்த ஜோதிட கருத்தரங்கு 13ஆம் நிகழ்ச்சியில் கலந்து ஒரு அற்புதமா உரையாற்றிய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் ராஜநிலை டிவி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.